வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பினாங்கு டிஏபி தேர்தல், ராம் கர்பால் முதலிடம், தலைவராக ஸ்டீவன் சிம். பினாங்கு மாநில டிஏபி கட்சியின் 2024-2027 காலத்திற்கான புதிய தலைவராக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற பினாங்கு டிஏபி தேர்தலில் அவர் 1237 வாக்குகள் பெற்றார். அவரை விட அதிகமாக புக்கிட் கலுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் 1247 வாக்குகள் பெற்றார். இருப்பினும் அதிக வாக்குகளை பெற்ற ராம் கர்பால் பினாங்கு டிஏபியின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற தேர்தலில் பினாங்கு முன்னாள் நிர்வாக கவுன்சிலர் யோ சுன்ஹின் 1225 வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடித்தார். தஞ்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் ஹுய் ஹிங் சிம்முடன் இணைந்து மாநில கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 827 வாக்குகளை பெற்று 12வது இடத்தை பிடித்தார். இன்று பினாங்கு பயான் லபாஸில் உள்ள சத்யா ஸ்பைஸ் அரங்கில் நடைபெற்ற இத்தேர்தலில் 15 இடங்களுக்கு 31 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தம் 1452 வாக்காளர்கள் வாக்களித்தனர். முன்னதாக பினாங்கு டிஏபி தலைவர் சாவ் கொன் யாவ் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து இன்று விலகினார். ஜிஐஎஸ்பி ஹோல்டிங்ஸ் சென்ட்ரி அன்பர்ஹாட் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு பள்ளியின் தலைவர் மற்றும் முதல்வர் ஆகிய இருவர் மாறுபட்ட இஸ்லாமிய போதனைகளுக்கு புத்துயிர் அளித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2016 நெக்ரி செம்பிலானில் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்ட அவுராத் முகமதியாவின் போதனைகளை புதுப்பிக்க முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் 58 மற்றும் 51 வயதுடைய அவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர். நேற்றிரவு 9 மணியளவில் கொலப்பிலா காவல் நிலைய தலைமையகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக நெக்ரி செம்பிலான் இஸ்லாமிய மத விவகாரத்துறை அமலாக்க பிரிவு தலைவர் அமத் ஜக்கி அம்சா தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி பள்ளியில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இன்று நடைபெற்ற பினாங்கு டிஏபி தேர்தலில் புக்கிட் கலுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் 1247 வாக்குகள் பெற்று முதல் இடத்தை பிடித்தார். புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் 1237 வாக்குகள் பெற்று 2வது இடத்தையும், பினாங்கு முன்னாள் நிர்வாக கவுன்சிலர் யோ சுன் இன் 1225 வாக்குகளுடன் 3வது இடத்தையும் பிடித்தார். தஞ்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் ஹுய் இங் சிம்முடன் இணைந்து மாநில கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 827 வாக்குகளை பெற்று 12வது இடத்தை பிடித்தார். இன்று பினாங்கு பயான் லபாஸில் உள்ள சத்யா ஸ்பைஸ் அரங்கில் நடைபெற்ற இத்தேர்தலில் 15 இடங்களுக்கு 31 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தம் 1452 வாக்காளர்கள் வாக்களித்தனர். கிடா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பிற்கு 13 மில்லியனை சீரமைப்பு நிதியாக ஒதுக்கியுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கிடா முதலமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நெல் வயல்களில் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் உள்கட்டமைப்பு, வீடுகள் பழுதுபார்ப்பு போன்ற காரணங்களுக்காக இன்னும் நிதி தேவைப்படும் என்றும், எனவே ஒதுக்கீட்டை அதிகரிக்க மத்திய அரசு பரிசீலிக்கும் என்றும் தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். தனமெரா கம்போங் சாபாங் பிஜேயில் தங்கத்தை தேடும் முயற்சியில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட நிலச்சரிவில் 56 வயது நபர் உயிர் இழந்தார். குவால் இப்போ கம்போங் ஐ ரசோமை சேர்ந்த ரோஸ்லி டஹ்லான் என்பவர் உயிர் இழந்ததாக அறிவிக்கப்பட்டது. மாலை 4:11 மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், மாலை 4:43 மணிக்கு அந்த இடத்திற்கு மீட்புக் குழு விரைந்ததாகவும் குமஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் டிசகார்மணி முஸ்தபா கூறினார். நிலச்சரிவில் புதையுண்ட நபரை மீட்கும் பணி மாலை 6 மணியளவில் முடிவடைந்தது. அலுஸ்தாரில் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டதை அடுத்து வியாழக்கிழமை முதல் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது.
இன்று கொலகடாவில் லங்காவிற்கு செல்லும் படகு போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. படகு சேவை ரத்து செய்யப்பட்டதால் 6000க்கும் மேற்பட்ட பயணிகள் பணத்தை திரும்ப கோரியுள்ளதாகவும், மேலும் 5000 பேர் கொலப்பர்லிஸில் இருந்து பயணிக்க விரும்பினர் என பஹாரின் கூறினார். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு நிறுவனம் 130,000க்கும் அதிகமான தொகையை திருப்பி அளித்துள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பயணிகளின் பணத்தை விரைவாக திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதற்காக அவர்கள் 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றனர். ஆகையால் இன்று கொலகடாவில் இருந்து லங்காவிக்கு 4 படகு பயணங்களும், லங்காவியில் இருந்து கொலகடாவுக்கு 5 பயணங்களும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கன்சோர்டியம் ஃபேரி லைன்ஸ் வெஞ்சர்ஸ் சென்ட்ரியன் பர்ஹாட் பொது மேலாளர் பஹாரின் பஹரும் தெரிவித்தார். GISBH விவகாரம் தொடர்பாக மலாக்காவில் நேற்று கைது செய்யப்பட்ட அல் அர்காம் நிறுவனர் அசாரி முகமட்டின் 3 மகன்களுக்கு மலாக்கா இஸ்லாமிய மதத்துறையான ஜயீமின் ஜாமீன் மனுவை ஷரியா உயர்நீதிமன்றம் இன்று அனுமதித்தது. 38, 42 மற்றும் 45 வயதுடைய மூவருக்கும் தலா 1000 ரிங்கிட் ஜாமீன் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் செலுத்துமாறு ஷரியா உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது யூனுஸ் முகமது ஜின் உத்தரவிட்டார். இஸ்லாத்தை அவமதித்ததற்காக 1991ஆம் ஆண்டு ஷரியா குற்றங்கள் சட்டத்தின் பிரிவு 63 கீழ் விசாரணையை முடிக்க ஜயீம் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை அனுமதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு 5000 ரிங்கிட் அபராதம் அல்லது 36 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படலாம். கோலாலம்பூரில் சீன திறந்த பூப்பந்து விளையாட்டு தேசிய ஆடவர் இரட்டையர் அணியான நூர் இசுடின் ரும்சானி மற்றும் கோ ஜிஃபெய் ஜோடி இப்போது பரபரப்பான மறுமலர்ச்சியை உருவாக்கி 622,361 வெள்ளி ரொக்கம் வெற்றி பெற்றனர். இந்த வெற்றியின் மூலம் BWF சூப்பர் 1000 உலக போட்டியில் பட்டத்தை வென்ற முதல் மலேசிய இரட்டையர் அணி என்ற பெருமையை இசுடின் ஜிஃபெய் பெற்றனர். 1989ஆம் ஆண்டு பதிப்பில் உடன் பிறந்த இரட்டையர்களான டத்தோஸ்ரீ ஜலானி சிடே, டத்தோ ரசீப் ஆகியோரால் செய்யப்பட்ட சீன திறந்த பூப்பந்து விளையாட்டு ஆண்களுக்கான இரட்டையர் சாம்பியனாக மலேசியாவின் 35 ஆண்டுகால வறட்சியை இசுடின் ஜிஃபெய் முடிவுக்கு கொண்டு வந்தனர். இரண்டாவது நேர ஆட்டத்தின் போது இசுடின் ஜிஃபெய் அவர்கள் 8-4 என கடுமையாக தொடங்கிய போது நேர்த்தியான அதிரடியுடன் வெளியேறினர். இதனால் ஜியாங் யூ முதுகு காயத்தால் பாதிக்கப்பட்டவர் போராடி கொண்டிருந்த சீனாவுக்கு தோல்வி தழுவியது. சீன திறந்த பூப்பந்து விளையாட்டு பருவத்தில் இசுடின் ஜிஃபெய் பெற்ற 2வது பட்டம் இதுவாகும். பணம் பரிமாற்றத்தின் பிறகு தனது தந்தை காணவில்லை என கிடா மாநில ஆடவர் ஒருவர் கூறினார். பாலிங்கை சேர்ந்த முகமது அமீர் ஹக்கீமி சபாரி இந்த மாத தொடக்கத்தில் இருந்து காணாமல் போன ஓய்வு பெற்ற தனது 62 வயதான சபாரி பஹரும் நிதி அதிகாரிக்கு சொந்தமான ஒரு தொகை அவர் காணாமல் போன 2 நாட்களுக்கு பிறகு 3ஆம் தரப்பு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதை கண்டறிந்தார். கடந்த செப்டம்பர் 3ஆம் திகதி காணாமல் போன தனது தந்தை கடந்த வெள்ளிக்கிழமை பலாந்திக் மற்றும் சிக் என்ற இடத்தில் எரிந்த நிலையில் அவரது கார் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று அமீர் நம்பினார். சபாரியின் குடும்பம் தங்கள் தந்தையின் இருப்பிடம் பற்றிய தகவல்களை சேகரிக்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும், ஏதேனும் புதிய பரிவர்த்தனைகளுக்காக அவரது ஆன்லைன் கணக்குகளை தவறாமல் சரிபார்த்து வருவதாகவும், அவர் அவர்களை சந்தித்தாரா என்று உறவினர்களிடம் கேட்பதாகவும் சுரையா கூறினார். மேலும் பணம் எடுப்பதில் தனது தந்தை மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவர், ஆன்லைன் மோசடி மற்றும் மோசடி செய்பவர்கள் உள்ளிட்ட தற்போதைய சிக்கல்களை நன்கு அறிந்தவராவார் என காணாமல் போனவரின் குடும்பம் கூறியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.